இருப்பாங்க. சாகக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நீங்க சாக மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டு திடீர்னு அந்த நம்பிக்கையை புடுங்கன்னா எப்படி இருக்கும்? சாதாரணமா ஒரு வாட்சையும் பரிசையும் திருடுறதுக்கே நம்ம ஹீரோ அப்படி இமேஜினேஷன் பண்ணாரு. இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டு போனா இவங்களை சும்மா விடுவாரா? இவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிளைட்ல இருந்து இறங்கும் போது நம்ம பிக்கப் பண்ணிட்டு அந்த டாக்ஸி டிரைவரை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவனையும் கண்டுபிடிக்கிறாரு நம்ம ஹீரோ. அவனை வந்து கரெக்டா மயக்கம் போட்டு இடத்துல உட்கார வைப்பாரு. அவன் கையில வந்து பாத்தீங்கன்னா டேப் ஒட்டி 2 கம்பி மட்டும் தான் இருக்கும். அவன் வந்து முழிக்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிய வருது நம்மள எங்கேயோ சிக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கேட்கறான், என்னடா என்ன காப்பாத்துற, என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. அவன் வந்து அந்த கையில வந்து அந்த கம்பியை வச்சு அறுத்துட்டு வெளியே வரும்போதுல அந்த கையில இருக்கிற அந்த பாம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவர் ரேடியோல பேசுவாரு. பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, உங்க 2 கையிலயும் பாம் இருக்கு, அது வந்து உன் கைக்குள்ள வந்து தைச்சு வச்சிருக்கேன், அதை நீ கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுல அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதறுவான். என்னடா இது இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம ஹீரோவோ, நீ பொழைக்கணும்னா உன் உயிர்